ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் எனக்கு ஃபஸ்ட்டே கார்டு எடுத்து வச்சுட்டேன். ஆக்சுவலி கார்டு எடுத்துகிட்டு இருந்தேன். பட் வீடியோ ஏதோ கட் ஆகிடுச்சு. பட் மறுபடியும் கார்டு எடுத்து வைக்க முடியாது. ஸோ நம்ம அதை கண்டினியூ பண்ணிடலாம். ஓகே. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டைட்டில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் நீங்கள் லவ் பண்ணுற போஸ்டருக்கு முன்னாடி ரீகான்ஸ்ட்ரேஷன் நீங்கள் ரீயூனியன் பாசிபிள் ஆகுமா? அப்படியே அது பாசிபிள் ஆகும் அப்படின்னா அது எத்தனை நாள் டைம் எடுத்துக்கும், எத்தனை டேஸ் டைம் எடுத்துக்கும், அதை போய் தான் பார்க்க போகிறோம், டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஜென்ரல் ரீடிங் ஆகும், டைம் பாஸ் ரீடிங் ஆகும். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு மேட்சாக இருக்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் எடுத்துவோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம புதுசாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். சேனல் நேம் தேவி 1111. நம்ம இன்றைக்கி 4 o'clock அதில் வந்து ஷோரை வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சேனலுக்கும். ஓகே ஓகே தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, தென் நான் பொண்ணுதால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஆகும். ஓகே, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஒரு பர்சன் ஆக்சுவலி இது வரைக்கும் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு. பட் இந்த ஒரு பர்சன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், இல்லைங்க இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்யூச்சர் வேணுங்கிறதுக்காக எஃபோர்ட் கொடுத்துட்டு இல்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன் ஆகும். ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட் இருக்குது. ஸோ ஃபேமிலிக்காக இந்த ஒரு பர்சன் உங்களை ஸ்டக்காக்கி வச்சுட்டு, கனெக்ஷனே ஸ்டக்காக்கி வச்சுட்டு, எந்த ஒரு ஆக்ஷன், எந்த ஒரு மூமெண்ட்டு, எந்த ஒரு எஃபோர்ட்டும் கொடுக்காம டோட்லி ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டக்காக்கி இவரும் நின்றுட்டு அதே சேம் டைம் உங்களே ஸ்டக்காக்கி வச்சுட்டு. ஓகே, காரணம் என்ன கேட்டால் ஃபேமிலிங்க தேர்ட் பார்ட்டியாக வருது. இவரோட ஃபேமிலிக்காக கனெக்ஷன் ஸ்டக்காகி நின்றுட்டு. ஸோ இவரை பொறுத்த மட்டும் ஃபேமிலிங்கிறது இவங்களுக்கு ஒரு மூச்சு காற்று மாதிரி ஆகும். காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே ஃபேமிலி உலகங்கிற ஒரு வாழக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். அந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹாப்பியாக வச்சுக்கணும், ஃபேமிலிக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணணும், ஒவ்வொருத்தவங்களோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபுல்லாக அந்த ஒரு போஸ்டோட தனிக்க மேலே இருக்கலாம். ஓகே, ஃபேமிலிக்காகவே ஜீவிக்கிற ஒரு கேரக்டர் நம்ம சொல்லலாம். ஸோ அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் மேபி இவர் எடுக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன்லையாக இருக்கட்டும், மூமெண்ட்லையாக இருக்கட்டும், அது இந்த ஒரு பர்சனோட ஃபேமிலி டிஸ்டர்ப் ஆனதாக இருக்கலாம், இல்லைங்க ஃபேமிலி மெம்பர்ஸை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம். அதனால இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் நமக்கு மெமரிஸில் ஸ்டக் ஆகும், இந்த கனெக்ஷனில் ஸ்டக் ஆகும். பட் ஆக்ஷன் எடுக்காமல் ஸ்டக் ஆகி வச்சதுக்கு ரீசன் கேட்டிங்க அப்படின்னா ஃபேமிலி. ஓகே, ஃபேமிலிக்காக இந்த ஒரு பர்சன் கனெக்ஷனை ஸ்டக் ஆகி வச்சுட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது பக்கம் டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இந்த ஒரு பர்சனோட பிஹேவியர் வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். எனக்கு இது மனுஷனாகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு அன்கண்டிஷனல் லவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு பர்சனை நீங்கள் ஃபஸ்ட்டு மீட்டிங்கே நீங்கள் அட்ராக்ட் ஆகிருக்கலாம். ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே உங்கள் இன்ட்யூஷன் உங்களை பக்காவாக கெயின் பண்ணியிருக்கலாம். இன்ட்யூஷன் நமக்கு ஒரு பர்சனை பார்க்கக்கூடிய ஒரு டைமில் நமக்கு ஃபஸ்ட்டு இன்ட்யூஷன் ஒர்க் மாதிரி இந்த ஒரு பர்சனை ஃபஸ்ட்டு நீங்கள் மீட் பண்ணக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கு இன்ட்யூஷன் பக்காவாக கெயின் ஆகிருக்கலாம். ஓகே, எனக்கு இந்த பர்சனுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஏதோ நான் பல ஜென்மங்களாக ஒரு பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது, பல ஜென்மங்களாக இவங்க கூட வாழ்ந்த ஒரு ஃபீல் இருக்குன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு சைட்லேயே ஃபீல் ஆகிருக்கலாம். ஏதோ ஒன்று இருக்குது, எனக்கு இவனை இல்லைங்க எனக்கு பல வருஷமாக எனக்கு இவங்களை தெரியும், அந்த ஒரு 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 ஃபீல் உங்களுக்கு வந்துட்டு உண்டு. உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் யாருக்கா வந்துட்டு உண்டு அப்படின்னா ஷோரோட கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பட் அதையும் தாண்டி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இத்தனையோ வாட்டி உங்களுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஹோப் இருந்துட்டு உண்டு, இன்ட்யூஷன் உங்களுக்கு பக்காவாக கெய்ட் ஆகிட்டு உண்டு. இப்படி ஆகும் இந்த ஒரு போஸ்டர் மேலே ஸ்னேகம் உண்டு, ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன் உண்டு, அன்கண்டிஷனல் லவ் உண்டு, ஒன்று ஆத்மார்த்தமாக இவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு இன்ட்யூஷன் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஸோ அதுக்காக நீங்களும் இந்த ரிலேஷன்ஷிப் நின்றுட்டு உண்டு. பட் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸ், பிஹேவியர்ஸ், ஆட்டிடியூட் எல்லாமே பக்கம் டாக்ஸிக்காக இருந்துக்கலாம். ஓகே, பட் உங்களோட இன்ட்யூஷன் இங்கே வேறு மாதிரி கெய்ட் ஆகிருக்கலாம். பட் இவரோட பிஹேவியர் வந்து உங்கள் இன்ட்யூஷன் இந்த பர்சனை ஓவராக ட்ரஸ்ட் பண்ணியிருக்கலாம். இது எனக்கானவங்க, எனக்கு எல்லா விதத்துலேயும் பெட்டரானவங்க, எனக்காக பிறந்தவன், எனக்கான ஒரு லவ், அது எனக்கு யூனிவர்ஸ் கொடுத்த ஒரு லவ். உங்களுக்கு உள்ளுக்குள்ள பல 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 தோட்ஸ் இந்த ஒரு பர்சனை பற்றி ஃபீல் ஆகிட்டு ஒன்றுனாலும் அவுட்டில் இந்த பர்சனோட பிஹேவியர் வந்து பக்கம் டாக்ஸிக்காக இருக்கலாம், பக்கம் டாக்ஸிக் கனெக்ஷன் மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம். உங்களுக்கும் சம்டைம் நிறைய உள்ளுக்குள்ளே 1008 கொஷின்ஸ் வந்திருக்கலாம். ஓகே, என்னோட சோல், என்னோட ஆத்மா ஏன் இவனை பற்றி பாசிட்டிவாக சொல்லி கொடுக்குது, இவன் என்னை எத்தனையோ தூரம் ஹேட் ஆக்கினாலும் அவாய்ட் பண்ணாலும் என்னை இக்னோர் பண்ணி கழிஞ்சாலும் என்னை சீட்டிங் பண்ணுறான், என்னை ஏமாத்துறான், மைண்ட் கேம் கழிக்கிறான், என்னை வந்து யூஸ் பண்ணுறான், இவன் என்னத்தை தான் பண்ணாலும்
என் சோல் ஒருபோதும் இவன் கெட்டவன் இல்லைங்க, என் சோல் ஒருபோதும் இவன் நான் நல்லவனே இல்லைங்கிற ஒரு விஷயத்துக்கு ஏன் அஸ்பர் பண்ண மாட்டேங்குது, ஒரு 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 தாட்ஸ் உங்களுக்கு அடிக்கடி ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே. அண்ட் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு தெரியும், எஸ் இந்த ஒரு பர்சனுக்கு என் மேலே ஸ்நேகம் உண்டு, ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன் உண்டு. பட் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸ் பிஹேவியர்ஸ் எல்லாமே அவுட்டரில் வேறு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கலாம். நீங்களும் ஸ்டக்காக நின்றுட்டு உண்டு. ஓகே. ஸோ அதே மாதிரி சில பர்சன்ஸுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு 2 பேர் இப்போ ஒரு கனெக்ஷனில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி உங்களை பற்றி ஈட்டி இவர் மனசில் ஆக்கிட்டு கொஞ்சம் மைண்ட் பவர் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே. ஸோ இவர் உங்களை பற்றி இவர் மனசிலாக்கி உங்களோட உங்களோட நம்மக்கிட்ட எல்லாருக்குமே நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, சில லோவான ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ அந்த எல்லாருக்குமே இருக்கும் அந்த ஒரு கேரக்டர்ஸுங்கிறது. நம்மக்கிட்ட ஒரு கொஞ்சம் வீக்னஸ் கேரக்டர்ஸ் இருக்கும். இவர் பக்காவாக அந்த வீக்னஸ் கேரக்டரை கரெக்டாக மனசிலாக்கிட்டு அதை வச்சு இவர் உங்ககிட்ட விளையாடிட்டுன்னு நம்ம சொல்லலாம். உங்களோட வீக்னஸ் கூட இவர் விளையாடிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே. என்ன சொல்கிறது, மேபி சம்டைம் அவங்களுக்கும் ஒரு செப்பரேஷன், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய ஒரு டைமில் இது ஒரு பர்சன் எல்லா தப்பையும் அவங்க மேலே வச்சுட்டு வேணும் உங்களை பிளாக்ல போடுறது, நோ கான்டாக்டில் போடுறது. அப்படி பண்ணும்போது நீங்கள் இவரை தேடி இன்னும் வெளி போவீங்க, இவரை பெட் பண்ணுவீங்க, இன்னும் ஸோ இவருக்கு கண்ட்ரோலில் நிற்பீங்க அப்படின்னு இவரோட கரெக்டாக உங்கள் வீக்னஸை மனசிலாக்கிட்டு இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் மைண்ட் கேம் கிடச்சிடும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மேபி ஸோ இது ஒரு பர்சன் ஆக்சுவலாக உங்களை ஹர்ட் ஆக்குறது, டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணுறது, கொஞ்ச நாள் கழிஞ்சு மெல்ல ஒரு செக்ஷுவல் கம்யூனிகேஷனில் வாரது, கொஞ்சம் ஐஸ் வைக்கிறது, மறுபடியும் டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணுறது, இந்த மாதிரி பக்காவாக கரெக்டாக உங்கள் வீக்னஸை மனசிலாக்கிட்டு உங்கள் வீக்னஸ் கூட இவர் விளையாடிக்கணும்னு நம்ம சொல்லலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே. பட் கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் ஒரு எண்டிங்கில் வந்துட்டு டெத் ஆகிட்டுன்னு நம்ம சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணாமல் ஸ்டக்காக்கி வச்சுட்டு உங்களையும் ஸ்டக்காக்கி வச்சுட்டு ஸ்டக்காக்கி நின்றுட்டு ரிலேஷன்ஷிப்பில் நெக்ஸ்ட்டு மூமெண்ட்டோ நெக்ஸ்ட்டு ஆக்ஷனோ எதுவுமே இல்லாமல் இவர் பல நாட்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டக்காக்கி வச்சுட்டு இதுக்காக அப்படின்னா ஃபேமிலிக்காக இவர் ஸ்டக்காக்கி வச்சுட்டு. ஓகே. ஸோ இதில் ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு ஒன்று நம்ம சொல்லலாம். காரணம் கேட்டிங்க அப்படின்னா, இப்படியாங்க எனக்கு இப்போ கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி வந்து எனக்கு ஷோராக கொடுக்குறேன். பட் இப்போ எனக்கு டைம் சரியில்லை, சுச்சுவேஷன் சரியில்லை, எனக்கு ஃபேமிலி இப்போ ஹஸ்பண்ட் பண்ணது எனக்கு ஒரு டைம் வேணும் சொல்லிட்டு இவர் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் நீங்களும் அவங்களும் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கேட்கக்கூடிய ஒரு டைம் இந்த பர்சன் உங்களுக்கு பிடிச்சி வார்ன் பண்ணிட்டு இனி எப்பவுமே எனக்கு கமிட்மெண்ட் கேட்காது, எனக்கு ஒரு நாள் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு எனக்கு ஓடணும்னு தோணாது. இவர் பல வாட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பில் வார்ன் பண்ணி ஒரு நாள் எனக்கு நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, ஒரு நாள் நான் கஷ்டப்படுறேன் அப்படி இவர் ஆக்சுவலி ஆக்ஷன் எடுக்க முடியாமல் இவர் ஸ்டக்காகி நின்றுட்டு காரணம் இவருக்கு ஃபேமிலி உங்களை தாண்டி இவருக்கு ஃபேமிலி இம்பார்ட்டன்ட். ஓகே. என்னதான் சோல் லெவலில் டீப்பாக ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டுனாலும் ஃபிசிக்கலாக ப்ராக்டிக்கலாக இவர் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் என்னதான் நீங்கள் ஒரு அன்கண்டிஷனாக இருங்க, ட்ரூ ஃப்ரெண்ட்ஸாக இருங்க, சோல்மேட்டாக இருங்க, என்னதான் இருந்தாலும் நீங்கள் பாதியில் வந்தவங்க தானே. பட் ஃபேமிலிங்கிறது ஒரு பர்சன் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஸ்டார்டிங்லேருந்தே உயிர் கொடுத்த ஒரு விஷயம் இல்லை. எப்படி இருந்தாலும் நீங்கள் பாதியில் தானே வந்தீங்க. முன்ன பின்னா உங்களுக்கும் எனக்கு எத்தனை வருஷம் தான் கனெக்ஷன் இருக்கும். பட் இது உங்களை தாண்டி இவர் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி சோல் லெவல் ஒரு ஃபீல் ஆகிட்டு என்ன ஃபீல் ஆப்பிட்னா, இந்த உலகத்தில் எனக்கு யாரும் வேண்டாம், இந்த ஒரு ஆன்மா மட்டும் போகுதுங்கிற ஒரு ரியலைசேஷன் இவருக்கு சோல் லெவலில் உண்டு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி தான் உலகம், ஃபேமிலி தான் மூச்சு காட்டுன்னு வாழ்ந்த ஒரு கேரக்டராக இவர் இருந்திருந்தார் அப்படின்னா உங்களை பார்த்த பிறகு ஃபஸ்ட்டு சைட்டில் இவர் அட்ராக்ட் ஆகிட்டு ஃபேமிலி வேண்டாம், நீங்கள் தான் வேணுங்கிற ஒரு ரியலைசேஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. பட் என்ன தான் நமக்கு சோல் லெவலில் நமக்கு இன்ட்யூஷன் கேட் பண்ணாலும் நம்ம மைண்டு பக்காவாக ப்ராக்டிக்காக நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஓகே. உன்னை நம்பி தான் ஃபேமிலி இருக்குது, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, ஃபேமிலி மெம்பர்ஸ் உன்னை நம்பி தான் இருக்காங்க, நீ ஃபேமிலி விட்டுடாத, நீ இந்த ரிலேஷன்ஷிப்பில் போய் ஓவர் அட்டாச் ஆகி கழிச்சா அப்படின்னா உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை யார் பாப்பா, ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒன்று டிபெண்ட் பண்ணிலாம் இருக்காங்க அப்படி இவரோட மைண்டு ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுக்குறனால இவர் சோல் சொல்கிறது, இன்ட்யூஷன் சொல்கிறது இவர் ஒரு நாள் தான் மனசிலாக்கிட்டும் இல்லை, கேட்டுடும் இல்லை நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ இவர் ஃபேமிலிக்காக கனெக்ஷனே ஸ்டக்காக்கி வச்சுட்டு உங்களையும் ஸ்டக்காக்கி வச்சுட்டு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு கொடுக்காம ஸ்டக்காக்கி வச்சுட்டு ரிலேஷன்ஷிப் ஒரு எண்டிங்கில் வந்துட்டு டெத் ஆகிட்டு. ஏன்னா உங்களுக்கு ஒரு கட்டத்தில் மனசில் ஆகிட்டு நம்ம இன்ட்யூஷன் என்னதோ பாசிட்டிவாக கேட் பண்ணுது, நம்ம சோல் என்னதோ நமக்கு பாசிட்டிவாக கேட் பண்ணுது, இவன் தான் உலகம்னு சொல்லி கொடுக்குது. பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தா எனக்கு இவருக்கு செட் ஆகுது. ஏன் அப்படின்னா இவன் இன்றைக்கி என் லைஃப்பில் வந்தானோ அன்னிலேருந்து நான் வந்து ஸ்டார்டிங்கில் நான் ஒரு ஹாப்பியாக இருந்திருக்கலாம். ஓகே. பட் இவன் என் லைஃப்பில் வந்த நாள்லேருந்து நான் வந்து என்னையும் நான் மறந்துட்டு நான் ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி நான் டவுன் ஆனதை முடிச்சு இந்த மாதிரி என் லைஃப்பில் நான் இது வரைக்கும் என்னை யாரும் டவுன் ஆக்கிட்டும் இல்லை,
இது வரைக்கும் நான் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனும் கூட ஒரு விஷயத்தை நான் உணர்ந்ததே கிடையாது. பட் இவன் என் லைஃப்பில் வந்த பிறகு தான் ஸ்ட்ரெஸ்னா என்ன, டிப்ரெஷன் என்ன, ஓவர் திங்கிங்னா என்ன நான் அதை மனசிலாக்கிட்டு உண்டு. ஸோ இவனும் ஆக்ஷன் எடுக்க மாட்டான், இவனும் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்க மாட்டான், ரிலேஷன்ஷிப்பை இழுத்து அடிச்சுட்டு போகிறான். அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்க ஒவ்வொரு நாளுங்கிறது எனக்கு ஒரு போர்டு தான் ஃபீல் ஆகும். ஒவ்வொரு நாள் இந்த வழியை, ஏன்னா ஒவ்வொரு நாளும் எனக்கு இன்றைக்கி கமிட்மெண்ட் கொடுப்பான், நாளைக்கு கமிட்மெண்ட் கொடுப்பான், இல்லைக்கு இன்றைக்கி திருந்துவான், நாளைக்கு திருந்துவான். நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி என் லைஃப்பில் நான் டவுன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி ஓவர் திங்கிங்கில் போனதான் உண்டுங்கிறது உங்களுக்கு மனசிலாக்கிட்டு மொத்தத்தில் என்னதான் சோல் நமக்கு பாசிட்டிவாக கேட் பண்ணலாம். இவனோட கேரக்டர்ஸ் பிஹேவியர்ஸ் எல்லாமே டாக்ஸிக். இந்த ரிலேஷன்ஷிப் நின்றுட்டு ஒரு காரியமும் இல்லை. பக்காவை நீங்கள் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி நம்ம வந்து நல்ல பாம்புக்கு நம்ம பால் முட்டையை கொடுத்து வளர்த்துட்ருக்கோம். இது எப்படினாலும் நல்ல பாம்பு நம்மளை ஒரு நாள் கொத்தோ கீழே தள்ளி போடுங்கிறத மனசிலாக்கிட்டு பக்காவாக ப்ராக்டிக்கலாக யோசிச்சு கொஞ்சம் நீங்கள் வெளியே வந்துட்டு. ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் என்ன தான் நம்ம சோல் பாசிட்டிவாக நம்மளை கெயிட் பண்ணாலும் அவளோட கேரக்டருங்கிறது டாக்ஸிக் ஆகும், பக்கா டாக்ஸிக் ஆகும். இதில் நிற்க ஒவ்வொரு நாளுங்கிறது நமக்கு அது பெயினை கொடுத்துட்டே இருக்கு. நல்லா ஒழிச்சு ஓடுறது கொள்ளாங்கிறத மனசிலாக்கிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் அடிக்க கொஞ்சம் ஒழிச்சு ஓடிட்டு உண்டு. முன்னாடி மாதிரி டீப்பாக நீங்கள் போய் அட்டாச் ஆகிட்டு இல்லை. ஓகே, இவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு இருந்து வழியை கொடுத்துட்ருக்கதை விட கொஞ்சம் நம்ம ஒழிச்சு ஓடிடலாம். ஏன்னா நமக்கு நம்மளோட மென்டல் ஸ்டெபிலிட்டி இம்பார்ட்டன்ட், மென்டல் பீஸ் இம்பார்ட்டன்ட், நமக்கு ஹாப்பினஸ் இம்பார்ட்டன்ட். சும்மா இவனே நினச்சி எப்போ கால் வரும், எப்போ மெசேஜ் வரும், எப்போ திருந்துவாங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறது விடையும் குறைச்சி நாளைக்கு நம்ம ஒழிச்சு ஓடுறது நல்லதுங்கிறத மனசிலாக்கிட்டு நீங்கள் ஒழிச்சு ஓடிட்டோம். ஏன்னா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு இந்த ஒரு போஸ்டோட கேரக்டர் மனசிலாக்கிட்டு உங்களுக்கு 110% தெரியும் இந்த போஸ்டோட கேரக்டர் டாக்ஸிக்னு தெரிஞ்சு நம்ம லைஃப்குள்ளே அவனை அலோவ் பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் நம்ம லைஃப் டாக்ஸிக்காக மாறுங்கிறத நீங்கள் உணர்ந்துட்டு உண்டு கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. இல்லைங்க குறைச்சி நீங்கள் ஒழிச்சு ஓடிட்டு என்னதான் அன்கண்டிஷனல் லவ்வாக இருக்கட்டும், ட்ரூ லவ்வாக இருக்கட்டும், டிவைன் லவ்வாக இருக்கட்டும், எல்லாம் அது மனசுக்குள்ளே இருக்கட்டும். அதை நம்ம இனி வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ண போகணும் அப்படி இன்னும் நம்ம வந்து தலைக்கால் புரியாமல் தெரிய வேண்டியதாங்கிறத நீங்கள் மனசிலாக்கிட்டு உண்டு. ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப்பு லாங் டியூரேஷன் ரிலேஷன்ஷிப் கரண்டி ரிலேஷன்ஷிப் ஒரு எண்டிங்கில் வந்துட்டு ஒரு டெத் ஆகிட்டுன்னு நம்ம சொல்லலாம். காரணம் என்னென்னா இந்த ஒரு பர்சனோட ஸ்டாக்னஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இனிமேல் ரீயூனியன் ரீகன்ஸ்ட்ரேஷன் பர்சன் நம்மக்கிட்ட ஷோராக பாசிபிள் ஆகும். ஓகே, ஏன்னா இது ஒரு செப்பரேஷனில் இந்த ஒரு பர்சன் இது வரைக்கும் ஸ்ட்ரக் ஆகும். உங்கள் மெமரிஸ்லேருந்து வெளியே வந்துட்டுல நம்ம சொல்லலாம். இப்போமே இவரோட மைண்டில் உங்களோட தாட்ஸாக இருக்கட்டும், மெமரிஸாக இருக்கட்டும் கடந்து போயிட்டுருக்கும் நம்ம சொல்லலாம். இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு இந்த ஒரு பர்சனுக்கு ரியலைசேஷன் உண்டு. ஏஸ் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கரண்ட்லி ஒரு ஹார்ட் பிரேக் ஆகிறதுக்கு ரீசன் நான் தான். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் ஆக்ஷன் எடுக்கலை, ரிலேஷன்ஷிப்பை நான் ஸ்டக் ஆக்கி வச்சுட்டு. ஓகே, டாக்ஸிக் கனெக்ஷன் ஆக்கி வச்சுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை. அதனால தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆப்போசிட் இருக்கிற பர்சன் என்னை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்துருக்கணும், இல்லைங்க ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கணும், இல்லைங்க ஒரு ட்ரஸ்ட் கொடுத்துருக்கணும். எதுவுமே நான் கொடுத்துட்டில்ல. ஸோ அதனால தான் ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிட்டு உண்டு அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. கரண்ட் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. இவர் கரண்ட் ஹார்ட் பிரேக்கில் கடந்து போயிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். உங்களுக்கு மேபி ஃபீல் ஆகிருக்கலாம், மேம் அப்படியே ஒன்றும் இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க மேம், அவனுக்கு ஒரு வருத்தம் உள்ள ஒரு வழி இல்லை. ஸோ நம்மளும் வந்து நமக்கும் 1000 வருத்தம் இருக்கும், வலி இருக்கும். பட் நம்ம அதை வெளியில் யார்கிட்டே காட்டுறது இல்லைல்ல. நம்மளும் நல்ல ட்ரெஸ் போட்டு நல்லா சாப்பிட்டு வெளியே போகுதுன்னே செய்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் அந்த ஒரு பர்சன் நினச்சிக்கோங்க. ஓகே, கரண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. பட் டோன்ட் வரி, நியர் ஃபியூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னதான் ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆனாலும் டெத் ஆகி போனாலும் கண்டினியூஸாக அந்த ஒரு பர்சனோட நியூஸ் பார்த்துட்டே இருப்பீங்க, ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்துட்டே இருப்பீங்க, ஃபெதர்ஸ் பார்த்துட்டே இருப்பீங்க, பட்டர்ஃப்ளைஸ் பார்த்துட்டே இருக்கிறீங்க, வானவில் கலர் பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் இல்லை, ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிட்டு இல்லை, இனி இதில் ஒரு ரீபர்த் உண்டு, இல்லைங்க இதில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு வெளிச்சம் உண்டு, இல்லைங்க ஒரு பேலன்ஸ் வருங்கிற ஒரு ட்ரஸ்ட், ஒரு கான்ஃபிடென்ட் கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு உண்டு. ஓகே, ஸோ அந்த மாதிரி டேரோ கோர்ஸ் பார்க்கறனாலையும் இல்லைங்க வந்து சோல் லெவலையும் உங்களுக்கு இல்லைங்க இன்ட்யூஷன் லெவலையும் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் 24/7 உங்களை செக் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இவருக்கு ஃபேமிலி வந்து பேக்ரவுண்ட் ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம். இன்றைக்கி ஃபேமிலி இவருக்கு எல்லா விதத்துலேயும் சிலவங்களுக்கு ஃபேமிலி எல்லா விதத்துலேயும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டிவாக இருக்கும், ரொம்ப கேர் பண்ணுற ஒரு ஃபேமிலியோட ஒரு பர்சனாகவே இருக்கலாம். ஃபேமிலி இவருக்கு எல்லா விதத்துலேயும் அன்பையும் அக்கறையும் கொட்டி கொடுத்தாலுமே இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி என்ன லைஃப்பில் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகிட்டு இல்லை, கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை, ஏதோ ஒரு மிஸ்ஸிங். ஓகே, இது இல்லைங்க என் லைஃப் கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை, ஏதோ ஒரு மிஸ்ஸிங் இவருக்கு அடிக்கடி ஃபீல் ஆகுறனால இந்த ஒரு பர்சன் அடிக்கடி எப்பவுமே நான் பார்க்க வராங்க நான் சொல்ல வரல, இருந்தாலும் 2 days once 3 days once எப்போவாவது உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒன்று செக் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா
இன்னொரு பர்சன் ஒன்று இருக்கும்போது எனக்கு அந்த மிஸ்ஸிங் ஃபீல் வந்துட்டுல. பட் இந்த ஒரு பர்சன் இல்லைங்க சொல்லும்போது நான் அவங்கள திங்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே. இவர் ஆக்சுவலி உங்களை ஸ்பை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் இமேஜினேஷன் உங்களை பற்றி இமேஜினேஷன் அடிக்கடி பண்ணிட்டு சம்டைம் நமக்கு மனசில் பிடிச்ச ஒரு பர்சனை இமேஜினேஷனை நம்ம ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நினைக்கிற மாதிரி இந்த ஒரு பர்சனோட இமேஜினேஷனை நீங்கள் உண்டு நம்ம சொல்லலாம். இவர் உங்களை குறித்து இமேஜினேஷன் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு இப்போ ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா உங்ககிட்ட வாரத்துக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் பேடி ஆகும். ஓகே. பேடிங்கிறதுக்கு ரீசன் அதை கேட்டீங்கன்னா நம்ம பக்கம் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டோம். இனி நம்ம எந்த முகத்தை வச்சுட்டாங்க நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு ஒரு பர்சனை நமக்கு யூனிவர்ஸ் கொடுத்தாங்க. அது நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு, ஒரு கிஃப்டாக இருந்துச்சு. பட் அதை நம்ம ஒருபோதும் சேஃப் பண்ணிக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் நினைக்கவே இல்லை. அது தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறது, ஹர்ட் ஆக்குறது, அழ வைக்கிறது, அவங்களே விட்டுட்டு ஓடுற அளவுக்கு நம்ம சில விஷயங்களை பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம அவங்க கண்ணுக்கு முன்னாடி போய் நிற்கிறோம், இல்லைங்க அவங்களுக்கு ஒரு கால் பண்ணுறோம், இல்லைங்க ஒரு மெசேஜ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு என் மேலே ட்ரஸ்ட் இருக்குமா? ஆக்சுவலி அவங்க என்ன கண்டு ஒழிச்சு ஓடிட்டாங்க, இல்லைங்க என்னோட பிஹேவியர்லையும் கேரக்டரையும் மனசிலாக்கிட்டு அவங்க என்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுது, ஒரு பவுண்டரி செட் பண்ணுது. ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு நாளும் இல்லை, கரலி இவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் நானாகுங்கிற ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. அப்போ கரலி நான் போய் ஒரு கால் பண்ணுறேன், ஒரு மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு என் மேலே ட்ரஸ்ட் இருக்குமா? இல்லைங்க அதே ஷார்ட்டிலேருந்து அதே ஸ்நேகம் எனக்கு கொடுப்பாங்களா, என்ன நம்புவாங்களா, அவருக்கு கூட என்ன நம்புவாங்களா? அந்த ஒரு 1000 தாட்ஸ் இவரோட மைண்டு உண்டுன்னு சொல்லலாம். ஓகே. இவருக்கு இந்த ஒரு டெத்தில் இவருக்கு ஃபீல் ஆகின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி ஆகும். அதை யாராலும் பிரேக் பண்ணவும் முடியாது, எந்த ஒரு சுச்சுவேஷனாலும் அது பிரேக் பண்ண முடியாது. அது எந்த ஒரு கான்டாக்ட்லேயும் சரி, நோ கான்டாக்ட் சரி, அது வாழுங்கிற ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனோட மைண்டில் ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணுங்கிற ஒரு தாட்ஸ் உண்டு. ஏன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு நாளும் ஃபிசிக்கலி எண்டப் ஆனாலும் என் மைண்ட்லேருந்து என் ஹார்ட்லேருந்து ஒரு நாள் அது எண்ட் ஆகிட்டு இல்லைங்கிற ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. கம்யூனிகேஷன் பண்ணணுங்கிற ஒரு தாட்ஸ் உண்டு. ஒரு சிலவருக்கு ஒரு போஸ்ட்டுக்கு எடுத்து கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். ஓகே. 110% கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். ஓகே. ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டோன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். பட் டெத் ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரீபர்த் ஆகும். அதே மாதிரி இப்போ இவர் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலாக அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே. ஏன்னா இவருக்கு கூட நீங்கள் இருந்த ஒரு டைமும் நீங்கள் இல்லாத ஒரு டைமும் இந்த ஒரு பர்சன் அனலைஸ் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா நீங்கள் இருந்த ஒரு டைமுங்கிறது இவரோட லைஃப்பில் ப்ரீசியஸாக இருந்துட்டு உண்டு. ஓகே. அதே ப்ரீசியஸான மூமெண்ட் இப்போ அவருக்கு லைஃப்பில் இல்லை. ஓகே. ஸோ அப்போ இந்த ஒரு பர்சனோட லைஃப்பில் இப்போ மனசில் இருக்கிற விஷயம் நீங்கங்கிறது ஸ்டார் ஆகும். நீங்கள் இவரோட கண்ணுக்கு இப்போ ஸ்டார் அடிக்க தெரியுங்கிறது ப்ரீசியஸ் ஆகும். நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கு பிடி கொடுக்காத ஒரு கேரக்டராக இருக்கலாம். இந்த ஒரு பர்சன் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்டாராக இருக்கிறீங்க, மின்னிட்டு இருக்கிறீங்க, லைஃப்பில் ரொம்ப நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க, நிறைய பேர் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகுறாங்க, ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உண்டு உங்களுக்கு. பட் யாருக்கு பிடி கொடுக்காத நீங்கள் எப்படியாக எனக்கு பிடி கொடுத்தீங்க ஒரு தாட்ஸ் இவருக்கு உண்டு. ஏன்னா நீங்கள் ஸ்டாருங்கிறது இவருக்கு இது ஒரு செப்பரேஷனாக மனசில் ஆகிட்டு உண்டு. ஓகே. இவருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபீல் ஆகிற விஷயம் இல்லை, ஒரு கனெக்ஷனுங்கிறது விதி மாதிரி ஃபீல் ஆகுது. காரணம் என்ன, அதனால தான் ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிட்டு உண்டு, டெத் ஆகிட்டு உண்டு. பட் நான் உன்னோட இமேஜினேஷனில் நான் இன்றைக்கே வாழ்ந்துட்டுருக்கேன், இந்த காதலும் வாழ்ந்துட்டுருக்குறேங்கிறது. நான் இப்படி என் லைஃப்பில் யாருக்குமே நான் ஒரு இமேஜினேஷனில் நான் வாழ்ந்துட்டல. பட் இமேஜினேஷனில் நான் வாழ்கிறேன் அப்படின்னா அது கட்டாயம் எனக்கு இது யூனிவர்ஸ் கொடுத்த ஒரு கனெக்ஷனுங்கிற ஒரு ரிலேஷன் இவருக்கு உண்டு. ஏஸ் ஆஃப் கப்ஸ் அன்கண்டிஷனல் லவ்வாக்கும் ஓவர்ஃப்ளோவிங் ஆஃப் லவ்வாக இவர் இதை சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி இவருக்கு உங்கள் மாதிரி இருக்கிற லவ் இது இத்தனை பேருக்கு இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகுன்னு தெரியல. பட் இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகணும்னு இந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் மேலே இருக்கிற ஸ்னேகங்கிறது அன்கண்டிஷனல் லவ் ஆகும், ஓவர்ஃப்ளோவிங் ஆஃப் லவ் ஆகும். ஓகே. கரண்ட்லி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் டெத்தாக இருக்கலாம், இந்த ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனால் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டக் ஆகி வச்சுருக்கலாம். என்னதான் கண்டிஷன் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். பட் ஒரு நாள் இவர் மூவ் ஆன் ஆகிட்டுல ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க, நீங்கள் வேணுங்கிற ஒரு தோட் இவரோட மைண்டில் உண்டு. பட் இந்த ஒரு பர்சன் பண்ண பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா இவரோட அன்கண்டிஷனல் லவ் இவர் ஒரு நாள் மனசில் ஆக்கிட்டு இல்லை, அந்த கனெக்ஷன் ஆக்ஷன் எடுக்க விடாமல் ஸ்டக் ஆக்கி வச்சுட்டு. பட் இந்த ஒரு எண்டிங்கில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போட செப்பரேஷனில் இவருக்கு மனசில் ஆகிட்டு நீங்கிறது இவருக்கு லைஃப்பில் எத்தனை மாத்திரம் இம்பார்ட்டன்ட் ஆகும். இந்த ஒரு பர்சன் ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா என் லைஃப்பில் உன்னை நான் பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபேமிலி தான் உலகம் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி நான் உன்னை பார்த்தணும் அதுலேருந்து எனக்கு ஃபேமிலி மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்நேகமாக இருக்கட்டும், அது எனக்கு எல்லாமே என்னை விட்டுட்டு போயிட்டு உண்டு. என் மனசே மைண்டு நீ மட்டும் தான் இப்போ இருந்துகிட்ருக்காங்கிற ஒரு ரிலேஷன் இவருக்கு உண்டு. பட் என்ன தான் ஹார்ட்
இவருக்கு பாசிட்டிவாக கேட் பண்ணாலும் மைண்டுங்கிறது ப்ராக்டிக்கலாக யோசிக்கும். நீ ஃபேமிலி கையை விட்டுறாத, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கையை விட்டுறாத. அதனால தான் ஒரு பர்சன் கண்டிஷனாக ஸ்டக் ஆகி வச்சுட்டு. பட் எனக்கு இதில் ஃபீல் ஆகிடுச்சு, ஒருபோது இந்த பர்சனோட ஸ்நேகிங்கிறது ராங்க கிடையாது. அது ட்ரூவாகும். பட் ஆள் கனெக்ஷனில் ஸ்டக் ஆகும். ஃபேமிலி சுச்சுவேஷன், மேரிட்டல் அஃபேர், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஃபேமிலி ஸ்டக்கு. பட் டோன்ட் வரி, இந்த ஒரு செப்பரேஷனில் இவருக்கே ஹார்ட் பிரேக் ஆகிட்டு இவர் வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு. ஸோ கரெக்டாக இந்த போஸ்டிங்கோட ரீகன்சிலேஷன் ரியூனியன்கிறது உங்களுக்கு ஷோர் 110% பாசிபிள் ஆகும். 8 ஹவர்ஸ்லேயோ 8 வீக்ஸ்லேயோ 8 டேஸ்லேயோ ஷோராக பாசிபிள் ஆகும். நமக்கு ரீபர்த்துங்கிறது ஷோர் அந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்டு. ஓகே, ஸோ அப்போ பாசிட்டிவான ஒரு கார்டாக வந்திருக்குது. ஓகே, தென் நமக்கு இனி இம்பார்ட்டனான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். இது மேபி ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு பர்சன் உங்களை 7 டேஸ்லேயோ 7 வீக்ஸ்லேயோ நேரில் வந்து மீட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு. பட் என்ன டிஃப்ரென்ஸ் ஐ டோன்ட் நோ, நீங்கள் மனசில் ஆக்கிக்கோங்க. ஓகே, ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 31 இம்பார்ட்டன்ட், 17 important, age, yes, 19 important, okay. So important ஆன month பார்க்கலாம். January important, March important, July important, August important, October important, September important, December important. Important date பார்த்தீங்க அப்படின்னா 1 important, 3 important, 7 important, 8 important, 9 important, 10 important, 13 important, 12 important, 17 important. ஸோ இந்த நேமில் இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட்டு தான் நடந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இந்த நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.